இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னோட நல்ல குணத்துக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் எண்ணத்துக்கும் உன் கூட நல்லவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு இருக்காங்கம்மா. என்னங்க, ஏன் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒண்ணுல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணும்னா அப்பவே அங்கே பேசியிருந்திருக்கலாமே. இல்ல, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஆ, பேசுங்க. ஆனா பக்கத்துல வராதீங்க. நான் வரவே இல்லையே, நான் இங்கதான் இருக்கேன். ஓ, அப்படியா? ஆ, எனக்கு தான் ஏதோ பக்கத்துல வர மாதிரி தெரியுது போல. இப்ப பாரு, உன் பக்கத்துல வந்துகிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நெருக்கமா வந்துகிட்டு இருக்கேன். வேண்டாங்க. உன்கிட்ட பேசதான் வந்திருக்கேன். ஓ, பேசதான் வந்திருக்கீங்களா? நான் உன்கிட்ட பல சமயங்கள்ல கோபமா மோசமாலாம் பேசியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடி உன்னை பிடிக்கல, உன்னால என் வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னா சொல்லியிருக்கேன். குடிச்சிட்டு வந்து புலம்பியிருக்கேன். உண்மையை சொல்ல போனா மட்டமால நடத்திருக்கேன். ஏங்க, எதுக்குங்க இப்ப போய் அதெல்லாம் பேசிக்கிட்டேன்? அதெல்லாம் கடந்த காலங்க. நான் அது எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருவானதே. நில்லுங்க. மாப்ள, மறைஞ்சிருந்து நாங்க என்ன பேசுறோம்னு ஒட்டி கேக்குறீங்க? ஐயோ மாப்ள, என்ன நீங்க என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டீங்க? எனக்கு தெரியும் உங்களால இதை பார்த்துட்டு அமைதியாவே இருக்க முடியாதுன்னு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எப்படியாச்சும் என்னையும் வளர்ந்தியும் நிம்மதி இல்லாம ஆக்கணும்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ மாப்ள, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப ஏங்க இங்க வந்தீங்க? வீட்டுல எல்லாரும் அங்க இருக்காங்க, நீங்க ஏங்க இங்க வந்தீங்க? அது அது என்ன அதுன்னு இருக்கீங்க? இங்க பாருங்க, இத்தனை நாள் நீங்க எப்படி எப்படியோ நடந்துக்கிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா இனிமே எனக்கும் வானதிக்கும் நோட்டுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை பண்ணும் நினைச்சீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன செய்வீங்க மாப்ள? இத சொல்லுங்க, நீங்க என்ன செய்வீங்க? நீங்களாவே எதையாவது மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன இப்ப மிரட்டி பாக்குறீங்க? என் மகளை ஒரு மனுஷிய கூட மதிக்காத நீங்க என்ன மிரட்டி பாக்குறீங்களா? என்ன மிரட்டுறதுனால நீங்க செஞ்சதெல்லாம் நியாயம் ஆயிடுமா? அம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்ப அவர்கிட்ட ஏதோ பேசி வருத்தப்பட வைக்கிறீங்க? அது இல்லடா மாப்பிள்ள. பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் நான் அதை பொறுத்துப்பேன், பேசாம தான் இருப்பேன். ஆனா நீங்க அவரை ஏதாவது சொன்னீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நான் சும்மா இருக்க மாட்டேன். பரிகார பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவரோட மனசு மாறி இருக்கு. என்ன அவரோட மனைவியா முழு மனசோட ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அம்மாவை எனக்கு குழந்தை பிறக்கும், அப்பதான் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
இப்போ நீ நமக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அ- ஆம், அ- அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், இங்க பாரு, குழந்தைங்க விஷயத்துல எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லு. நமக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி தானே யோசிச்ச. ம்? எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ம். அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. வானதி, வானதி. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் கூப்பிட்டேன். சொல்லுங்கம்மா. உன்கிட்ட நான் ஒரு சாமியாரை பார்த்தேன்னு சொன்னேன்ல, ஆமாம்மா. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. நீ கொஞ்சம் கார்த்திக் கிட்ட பக்குவமா சொல்லிடு. ஆமா, அப்படியே சொல்லிடுறேன். வரேம்மா. ஒன்றும் இல்லை. ம், அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது 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 வந்து அம்மா. எப்போ இரவு வரும், எப்போ நிலவு வரும், எப்போ ஒன்றும் வராது. ஒன்னும் வராதா? இல்ல, சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு இல்லையாமா. இப்போதைக்கு வேண்டான்னு நம்ம சாமியார்ல அவரு சொல்லி விட்டுருக்காராம். அம்மா தான் சொன்னாங்க. என்ன ரொம்ப அநியாயமா இருக்கு. சாமியாருக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு என்னடி சம்பந்தம்? ஏங்க, இது என்ன போங்காட்டமா இருக்க? இது ரொம்ப டூ மச். ஏங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன். பூவு பழம் ஸ்வீட்டுன்னு எல்லாமே வாங்கியாச்சு. பட் ஃபர்ஸ்ட் நைட் இல்ல எப்படி? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பானது. ரொம்ப ரொம்ப தப்பு. என்னடி சிரிப்பு? ஒன்றும் இல்லை. ஆ, சரி, என்னைக்கு எதுன்னு சொன்னார் அந்த சாமி? இல்லைங்க. இல்லையா? ச்சே, என்னைக்குன்னு கூட சொல்லாத சாமி. என்ன சாமி?